நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி உதகையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம். அந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்ற CSCI பொறியியல் கல்லூரியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள் நேரடி வர்ணனையில் அந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக படம் பிடித்து செய்தியையும் தகவலையும் தந்திருக்கிறார். உடன் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை படம் பிடித்து நமது நகர்வள மூலமாக வழங்கியிருக்கிறார். வேலை வாய்ப்பு முகாம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள், அதை போல தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் இந்நாள் அரசு கொறடாவுமாக இருக்கின்ற கடமை வீரர் ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவருக்கு மாணவர்கள் சீருடையில் அவரை சிறப்பாக வரவேற்று அரங்கத்தில் அழைத்து வந்த நிகழ்ச்சியும் சிறப்போடு அமைந்தது. முன்னாள் அமைச்சர், தமிழக அரசின் தலைமை கொறடாவாக இருக்கின்ற கடமை வீரர் ராமச்சந்திரன் அவர்கள் இதில் கலந்து கொண்டு வேலை வாய்ப்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் வேலை வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், இங்கே படித்து பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை என்று நிலை வரக்கூடாது, அனைவரும் வேலை வாய்ப்பை பெற்று இந்த தமிழகத்தை சிறப்பான ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தன்னுடைய குறிக்கோள் பயணத்தோடு நல்லாட்சி நடைபெற்று வருகிறது என்றும், அந்த நல்லாட்சியில் இது போன்ற வேலை வாய்ப்புகள் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது, அதை போல நமது நீலகிரி மாவட்டத்திலும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி இந்த உதகையில் வைத்து நடைபெறுகிறது என்று கடமை வீரர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்ததாக இந்த நிகழ்ச்சியில் நமது சிறப்பு செய்தியாளர் அமீத் அவர்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் திரு நிக்கோலஸ் அவர்கள் நேரடி வர்ணனையோடு இந்த நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான படித்த பட்டதாரிகள் கலந்து கொண்டு வேலை வாய்ப்பை பெற்று மகிழ்ந்ததோடு தமிழக அரசையும், தமிழக அரசு இதுபோன்ற சிறப்பு முகாம்கள் தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையோடு தமிழக முதல்வரை பாராட்டினார்கள் என்றும் தெரிவித்தார்கள். இன்னும் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு தாலுகாக்களிலும் இதுபோன்ற நிகழ்ச்சி நடைபெறும் என்று இந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தை சேர்ந்தவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களும் நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்தார்கள். இன்டர்வியூக்கு வரவங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தா என்ட்ரன்ஸ் வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு அப்புறம் உள்ள போங்க. ரெஜிஸ்டர் பண்றவங்க ரெஜிஸ்டர் பண்ற ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ற இடத்துல கொடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போகாதீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ற இடத்துல கொடுத்துட்டு போங்க.
தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் கல்வி தகுதிகள் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை ITI, டிப்ளமோ, நர்சிங், பார்மசி, பொறியியல் விருப்பமுள்ளவர்கள் தங்களது கல்வி சான்றிதழ் மற்றும் இதர தகுதி சான்றிதழ்களின் அசல் மற்றும் நகல் சுய விவர குறிப்புகளுடன் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்டத்தில் தமிழக முதல்வர் அவர்களுடைய வேண்டுகோள் கிணங்க மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முன்மொழியில் வேலைவாய்ப்பு முகாம் இந்த பொறியியல் கல்லூரியிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் ஏராளமான மாணவர்களுடைய எதிர்காலம் தலை தோங்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீலமலை தொலைக்காட்சியின் சார்பிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் ஏசி நிக்கோலஸ் ஆகிய நான் மிக பெருமைப்படுகின்றேன். இந்த மாபெரும் நிகழ்ச்சி என்பது பாமர மக்கள் மத்தியிலும் மாணவர் சமுதாய மத்தியிலும் சென்று சேர வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு நீலமலை தொலைக்காட்சியின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். வேலைவாய்ப்பு சிறப்பு முகாமில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றவர் நீலமலை தொலைக்காட்சிக்கு இங்கு ஆக்கப்பூர்வமான பணியினை உரிதாக்கும் வகையிலே சொல்ல வருகிறார் அன்புடையார். தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன் மேலாண்மை திறன் மேம்பாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, நீலகிரி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? இன்னைக்கு சுமார் 500 மெம்பர்ஸ் எதிர்பார்க்கிறீங்க. ஆனா இந்த பணி வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 15 நாளா நீங்க சிறப்பா எடுத்து செய்யறீங்க, அப்படித்தானே? ஆமா. இந்த கல்லூரிக்கு ஒரு முதல் நற்சான்று இல்லையா? இந்த விழா நடப்பதற்கு இந்த கல்லூரியும் ஒரு நற்சான்றா இருக்கும். இந்த மாணவ செல்வங்களால இன்னைக்கு பயன்பெற்றாலும் மற்றவங்களுக்கு போய் சொல்லி இன்னொரு முகாமுக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு சஞ்சயன், CSI இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா? ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஊர்? CSI டிபார்ட்மெண்ட். எந்த ஊர்? ஊட்டி. ஊட்டிக்காரா. வாழ்த்துக்கள். நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்ததற்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சந்திரா கருப்பைங்க
ஹோட்டல் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. ஹோட்டல்களை கொஞ்சம் இப்படி வாங்க. ಲೇಡೀಸ್ ದಾರಿ என்ன வேலை? இது வந்து ஃபீல்ட் ஒர்க் சார். என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சா இல்ல டிகிரி. என்ன சம்பளம்? 25. என்ன ஃபீல்ட்ல என்ன பண்றாங்க? இது வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட். கஸ்டமரை போய் இது வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட். மேனுஃபேக்சரிங் கம்பெனி. கஸ்டமரை போய் டைரக்டா பேசி என்ன ப்ராடக்ட், ஃபுட் ப்ராடக்ட், நம்ம மெடிக்கல் திங்ஸ் அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் பாக்ஸ் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோமா? சேல்ஸ் கிடையாது. ஜஸ்ட் அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி. டிகிரி படிச்சிருக்கோம். எத்தனை பேர் இருக்கீங்க இன்னைக்கு? நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இப்பதான் சொல்லுங்க. இதை வந்து உங்களுக்கு தேவை திட்டம் எங்களுக்கு 25 பேர். இந்தியன் கார்பரேஷன் பெரிய கம்பெனி அவங்க எல்லாம் கம்பல்சரி கொடுத்தா ஸ்டேட் பேங்க் செக்டர் ஆயில் அவங்கெல்லாம் வந்து ஒரு 5% எப்படி வந்து சிஎஸ் சர்வீஸ் 5% 2% ஆனால் அவங்களோட காம்படிஷன் இல்லை சார். எங்கே இண்டஸ்ட்ரி எங்கே வருதோ மூவ் பண்ணதான் அவங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் அவங்க வந்து பெட்ரோல் பம்ப் கூட அவங்க செப்பரேட் இண்டஸ்ட்ரி நீ கொடுத்துருக்கீங்க ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் அது கவர்மெண்ட் ஃபீஸ் அதுதான் இல்லை அது இருக்கணும். ஒரு எஸ்டிமேட் கூட அரேஞ்ச் பண்ணிடலாம் சார். பண்ணிட்டு அதையும் வச்சு கொடுங்க சார். 27 கண்டிப்பா எங்க சரி ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுங்க. நாளைக்கு வரும்போது நீங்கள் இருந்தால் வெயிட் சொல்லுங்க. பேசுறது கரெக்டாக இருக்கு. எவ்வளோ வேணும் இல்லைன்னா அது எவ்வளோ தெரியும் சார். நான் பார்த்து ரெடி பண்ணி சார் இல்லை ரெண்டு போட்டால் ஆனால் அது வந்து வெரிஃபை பண்ண
வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, நீலகிரி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி மாண்புமிகு அரசு தலைமை கொறடா அவர்கள் தலைமையிலும் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் முன்னிலையிலும் இதர அரசு துறை அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வருகை தந்துள்ளனர். தமிழ்தாயின் புகழ்பாடும் தமிழ்தாய் வாழ்த்து. தமிழர் ரத்தத்தில் பாயும் பெருமை. இப்பொழுது சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரி மாணவர்களை தமிழ்தாய் வாழ்த்து பாட அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மாவட்ட வருவாய் அலுவலர் திரு மா நாராயணன் அவர்களை கௌரவிப்பதற்காக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திரு லி சாகுல் அமீத் அவர்களை அழைக்கிறோம். நன்றி ஐயா. அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் கௌரவிப்பதற்காக மகளிர் திட்ட இயக்குனர் திரு ஆர் காசிநாதன் அவர்களையும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திரு லி சாகுல் அமீத் அவர்களையும் அழைக்கிறோம். அந்த மீனை எப்படி பிடிக்கிறது கற்றுக் கொடுக்கிறது தான் ஒரு மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய முழுமையான உதவி. அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய திட்டங்களில் ஒன்று இந்த மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாமாகும்.
உங்களை வளர்ப்பதற்கு, உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு, உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கிடைத்தாலும் பொருளாதாரத்திலும் சரி, நீங்க தன்னம்பிக்கையிலும் சரி, தாழ்வு மனப்பான்மை இன்றி சமூகத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு இன்று சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இம்முகாமில் பணி நியமனம் பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி விழா பேருரை ஆற்ற உள்ள நமது மாண்புமிகு தமிழக அரசின் தலைமை கொறடா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சமீபத்தில் கோத்தகிரியில் நடைபெற்ற நூலக வார விழாவில் ஐயா அவரோடு கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. வேலையை பார்த்து கொடுத்தாலே அந்த குடும்பம் வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனவாகும். அதனை நனவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது போக இப்போ ஆனால் நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்தேன். இதுவரைக்கும் ஒரு 13,000 ஸ்டூடெண்ட் கலந்துட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு 540 நிறுவனங்கள் மூலம் நடத்தப்பட்டிருக்குது இந்த மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம். அதுல வந்து ஒரு 3000 பேர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேர்வாகிறாங்க. ஸோ நம்ம தகுதியை கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா, இல்லை இந்த வேலை வேண்டாம், நான் எப்பவுமே பெரிய வேலைகளுக்கு தான் செல்வேங்கிற மனப்பக்குவத்தில் நீங்க இருக்கீங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 13,000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா எனக்கு 8ஆவதுல இருந்து டிகிரி முடிச்ச வரைக்கும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும்போது ஏன் இந்த கேப் ஒன்று இவ்வளவு அருமையான ஏற்பாடுகளை செய்து மாவட்ட நிர்வாகமும் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு அரசு தலைமை கொறடாவும் இவ்வளவு அருமையாக செய்து தரும் பொழுது இப்போ கூட இறங்கணுன்னே தலைமை கொறடா என்ன கேட்டாங்கன்னா, மதியம் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்களா பசங்களுக்கு, எத்தனை பேருக்கு ரெடி? முதல் கேள்வி அதுதான் எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் ஒரு 1000 பேருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோங்க, போதுமா, அவங்க சாப்பிட்டு தான் போகணும். இந்த அளவுக்கு ஒரு கவனிப்போடு இருக்கும்போது நம்மளுடைய பங்களிப்பு கொஞ்சம் இருக்கணும். இந்த மாவட்டத்துல நம்ம ஏதாவது ஒருத்தர் வேலைக்கு இருந்தாலும் குடும்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அரசு பணி பாத்தீங்கன்னா ஒரு பேரலா பண்ணிட்டு இருக்கோம். எப்படி கேட்டீங்கன்னா அரசு பணியெல்லாம் குடும்பம் அப்படி எல்லாத்துக்குமே ஒரு கால அட்டவணை கரெக்டா போட்டு இந்த தேதிகள்ல இந்த இன்டர்வியூ நடக்கும், இந்த எக்ஸாம் நடக்கும்னு இப்போதான் கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா வருஷம் ஃபுல்லாவே நடத்திட்டு இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் பொழுது ஒரு 5 வருஷம் தடை பண்ணி வச்சுட்டாங்க. கிடையாது, 5 வருஷம் போட்டி தேவையே இல்லை. நாங்கள் படிச்சிருந்தோம், எழுதுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு வரல. அப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர் வந்து 5 வருஷம் பண்ணிக்கிட்டு அந்த கால வரமுறையை நீட்டிச்சு கொடுத்தாங்க. எல்லா தரப்பு கம்யூனிட்டிக்குமே 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன். ஆனால் அவங்க வந்து பாதிச்சாங்க. அந்த மாதிரி வாய்ப்புல வந்தது தான் நாங்கள் டெப்டி கலெக்டர் ஆகி டைரக்டா குரூப் 1 எழுதி பாஸ் பண்ணி டெப்டி கலெக்டராக வந்தோம். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாருமே நம்ம பயன்படுத்திக்கிட்டாதான் வெற்றியாளராக இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு வருஷம் கரெக்டா டிஎன்பிஎஸ்சி நடக்குது. மாவட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் இலவசமா நடத்தி கொடுக்குறாங்க. எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. பேப்பர் பார்த்து நாங்களா தேடி போய் யாருக்குனாலே சக்சஸ் பண்ணவங்ககிட்ட அவங்க மூடை பொறுத்து அவங்கள்ட்ட போனை பேசி எப்படி படிக்கிறீங்க என்ன சொல்லுங்க கேட்டு படிச்சு வந்தவங்க. உங்களுக்கு இங்க நடக்குது. நாங்களே வந்து கூட கிளாஸ் எடுக்கிறோம், நாங்களே வந்து மோட்டிவேட் பண்றோம். மதிப்புரிய மாவட்ட ஆட்சியர் கூட கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அரசு தேர்வுலையும் சரி தனியார்லையும் சரி பங்களிப்பு அதிகமா இருக்கணும். மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறதோட விடலை தமிழ்நாடு அரசு. மீன் பிடிக்கிற வரைக்கும் அவங்க தெளிவாகிற வரைக்கும் அவங்க மீன் கொடுக்குற மாதிரி பல திட்டங்களும் செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க பள்ளிகள்லையும் சரி ஒரு கருவுற்ற தாய்மார்ல இருந்து அவங்க இறுதி வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நீங்க சக்சஸ் பண்ணாதான் இந்த மாதிரி விழாக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். நீலகிரி மாவட்டத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த மாதிரி இன்னொரு இது கூட நான் பார்த்தேன். இன்னைக்கு உப்பட்டி போயிருந்த ஐடிஐக்கு நிறைய பேருக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. ஆனா போயிட்டு ஒரே வாரம் 2 வாரத்தில் என்ன செஞ்சிடறாங்க, வெளியூர்ல இருக்க மாட்டேன்னு வந்து. Number 14, Mohammed Yasir, Shield Institute. Number 15, Anish Anwar, Emerald Jewel. மகாராணி அவர்களை, ஜோதிலிங்கம் அவர்களை, மோகன் அவர்களை, ராஜேந்திரன் அவர்களை, பாலசுப்ரமணியம் அவர்களை தான் இன்னும் வருவதை விட வசந்தி, சுகந்தி, நித்யா போன்ற சகோதரர்களை
உறுதிமன்றச் தேர்தல் பாலசுப்ரமணியம் அவர்களே, அலுவலகத்துள்ள பத்திரிகையாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த வேலை பெறுவதற்காக மறுத்துள்ள எங்களது அருமை மாணவ செல்வர்களே, ஏனைய சகோதரர்களே, இந்த வேலைவாய்ப்பை பொறுப்புவாக துறை சார்ந்த அந்த துறையை சார்ந்த அந்த கம்பெனி சார்ந்த சகோதரர்களே, அத்தனை பேருக்கு முதல்வர்களது காலை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த வரலாற்று இன்று அனைத்து அரசியல் தலைவர்களாலும் அனைத்து இந்திய தலைவர்களாலும் தொடர்ந்து பாராட்டிக் கொண்டிருக்கிற நமது முதலமைச்சர்கள் ஏழை எளிய மக்கள் பணக்காரர்கள் என்று இல்லாமல் அவர் வித்தியாசத்தை கொடுத்து ஒரு சமத்துவ ஆட்சி, சமதளம் ஆட்சி, ஒரு சமுதாய நல்லெடுக்க ஆட்சியை நடத்தி கொண்டு அடிப்படை தேவைகள் ஏழைகளை போகும்போது ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கம்பெனி போய் வேலை செய்யும் போது அந்த கம்பெனி உங்க கம்பெனி சொந்த கம்பெனியா நினைக்கும். எந்த அளவுக்கு நீங்க உங்க சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செய்யணும், அந்த அளவுக்கு கம்பெனியா மேனேஜ்மெண்ட் இல்ல முதலாளி உங்களை பார்ப்பாரு. இவங்க நீ வேலை விட்டா சரியில்லைன்னு சொல்லி நீங்க ஒரு 6 மாசத்துக்குனால நான் வேற இடத்துல வந்து எனக்கு 50,000 வேலைக்கு கேட்டுருக்கீங்க, நீங்க 10,000 தரீங்க, 10,000 சொன்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது சரி வேணும் நான் 70,000 தரேன் நீ இங்கே எடுத்து அவரே சொல்றாங்க. அங்கே 70,000 நீங்க அப்படியே வேலை எடுத்தா அடுத்தது யாராவது 1 நிமிஷம் வரும். இப்படிதான் நம்மளை ஏற்படுவது தவிர எழுத்துமே நான் படிச்சுட்டேன், எம்பி படிச்சுட்டு போய் பரிச்சாரு வேலை செய்யறது அதெல்லாம் நினைச்சீங்க, அது அவங்க வந்து முன்னேற முடியாது. அப்படி இருக்கிறோம். அதே மாதிரி அது மாதிரி இருந்தாங்க. ஒரு சின்ன உதாரணம், நான் வந்து என்ன பற்றி சொல்ல, என் வயசு 74, 74 பாக்குறீங்க. இன்னைக்கு உழைச்சிட்டு நான் எனக்கு சக்தி உள்ள நேரத்தில் Mr. Thiagu, youth job. வாயிட்டு பேசாதான் காது கேட்காதவரு இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி போறாரு. தம்பி திரும்பி திரும்ப சீரியல் நம்பர் சொல்லுங்க, வரிசையின் சொல்லு. பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்வதற்காக கீழ்கண்டவர்களை ಇಲ್ಲಿ ಉಳಿಸಾರ இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சி நமது
செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள் நேரடி வர்ணனையோடு வழங்கியதற்கு நமது நகர்வன பகுதியில் பாராட்டினை தெரிவித்து இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் பார்ப்பதற்கு இதுவரை நீங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினார் இதுபோன்ற செய்திகளை எப்போதும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து நகர்வன பகுதியில் நமது எடிட்டர் திரு பிரசாத்தோடு உங்களிடம் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்